வெல்கம் டு மகாமேதா அகாடமி. போன வீடியோவில் நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் கன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இன்ட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இதிலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்ட்ஸாக மாற்றுறது. ஸோ ஏன் இந்த சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரிக்கு மாற்றுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சோல் ட்ரேடர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட் வேணும், இது வரைக்கும் நாம் தப்பு பண்ணிட்டோம், ஸோ இனிமேல் நான் ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்குன்னா அவங்க வச்சுருக்கிற சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரிக்கு மாற்றுறது. அது ஒரு ரீசன். ஸோ இன்னொரு ரீசன் என்னென்னா, சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இல்லை ஏதாவது சோல் ட்ரேடரே இல்லை வேறு ஏதாவது ஸ்மால் கன்சர்ன்ஸ் வந்து சிங்கிள் என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கு ஒரு லோன் பர்பஸ் வேணும் இல்லை ஏதாவது டேக்ஸ் பர்பஸ்க்காக, ஸோ அதுக்காக கூட டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி தீஸ் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்வெர்ட்டிங் தி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ எப்படி இந்த சிங்கிள் என்ட்ரிலேருந்து டபுள் என்ட்ரிக்கு மாற்றுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So first one, various ledger accounts are prepared. So various ledger accounts prepared na enna நிறைய லெஜர் அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், டெட்டாஸ், கிரெடிட்டாஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் as there is no full information, the missing figure is considered as balancing figure. So single entry system accounts like கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ். ஸோ அதனால் அது ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அதனால் என்ன அது ஒரு நோ ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷனும் முழுமையாக இருக்காது. ஸோ அதனால் என்ன அது லெஜர் போடும்போது கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் வரும். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகரை தான் நம்ம பேலன்சிங் ஃபிகராக கரெக்டாக இன்டர்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெட்டாஸ் அக்கௌண்ட்டு எடுப்போம். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்கும், ஓப்பனிங் டெட்டாஸ் இருக்கும், இல்லை க்ளோசிங் டெட்டாஸ் இருக்கும், அண்ட் ஈவன் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் கூட இருக்கும். ஸோ அதில் ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் லெஜர் போடுவோம் அதை வச்சு. ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை ஒரு பேலன்சிங் ஃபிகராக எடுப்போம். ஸோ அது என்ன அக்கௌண்ட்டுன்னு நாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு டெட்டாஸ்னாலே கண்டிப்பாக ஒரு கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். ஸோ கிரெடிட் சேல்ஸ் இருந்தால் தான் ஒரு டெட்டாஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லியாக அந்த பேலன்சிங் ஃபிகர் வில் பி தி கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட்டு இன் தி டெட்டாஸ் லெஜர். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொன்று லெஜரும் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கரெக்டாக இன்டர்ப்ரெட் பண்ணி போடணும், சம் போடணும். ஸோ ஆஃப்டர் வி கரெக்ட்லி இன்டர்ப்ரெட்டட் இன் தி ஈச் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அதை வச்சே நாம் P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணலாம். So once P&L account and balance sheet prepare பண்ணிட்டாலே it is a form of double entry system accounts. So இப்படி தான் நம்ம single entry systemலேருந்து double entry systemக்கு convert பண்ணுவோம். ஸோ ஒரு sum நம்ம பார்க்கலாம். ஸோ we will get a better idea about it. So sum, Mr. A maintain their accounts under single entry system and calculate total purchase and total sales. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் அண்ட் 1st April and 2012 and 31st March 2013. So 2012 is the opening year and 2013 is the closing year. So debtors 28,000, 24,000, 2012 and 2013 respectively. இதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த டிரான்சாக்ஷன்ஸ் ஹேப்பன்ட் டியூரிங் தி பீரியட் தட் இஸ் ஃப்ரம் 1st April 2012 to 31st March 2013. ஸோ அந்த பீரியடில் என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்தது அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் 2 lakhs and cash paid to creditors 1,60,000 and discount allowed and discount received and the details கொடுத்துருக்காங்க. and bad debts 3,000 and return inwards means sales return, that is 5,000, and return outward means purchase return 6,000, and BR na bills receivable. So bills receivable dishonored 4,000. Cash paid against bills payable 10,000 and cash received against bills receivable 16,000 and cash sales 60,000 and cash purchase 40,000. So இதை வச்சு நாம total sales and total purchase கண்டுபிடிக்கணும். இதுதான் bills receivable account ledger. So this is the debit side and this is the credit side, and opening and closing balance of bills receivable என்னன்னு பார்க்கலாம் கொஸ்டின்ல.
So bills receivable opening balance is 14,000 and closing balance is 15,000. So bills receivable account is the debit balance. So அதனால opening balance வந்து debit sideல தான் போடணும். So to balance brought on 14,000 rupees. So opening balance debit sideல போடுறதால closing balance credit sideல தான் வரும். So by balance carried down closing balance வந்து 15,000 rupees. So next question என்ன கொடுத்திருக்காங்க, cash received against bills receivable 16,000. Cash received against bills receivable means so bills receivable மூலமா என்ன cash வந்திருக்குன்னு அர்த்தம். So cash received against bills receivable ஓட journal entry என்ன, cash account debit to bills receivable account credit. So அந்த journal entry படி பார்க்கும்போது so cash account credit sideல தான் போடணும் 16,000. And next question என்ன கொடுத்திருக்காங்க, bills receivable dishonor 4,000 rupees. So dishonorனால bills receivable வந்து cancel ஆயிடுச்சு, dishonor ஆயிடுச்சு due to some reasons. So அதனால அதோட journal entry என்ன, so debtors account to bills receivable account. So அதனால அந்த journal entry படி பார்க்கும்போது dishonor அந்த transactions by debtors account 4,000 rupees credit sideல போட்டுறணும். ஸோ இப்போ எல்லா பில்ஸ் ரிசீவபிள்க்கு உண்டான எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ வி ஹாவ் டு ஆட் கிரெடிட் சைட் அஸ் வெல் அஸ் தி டெபிட் சைட். ஸோ கிரெடிட் சைட் எல்லாமே ஆட் பண்ணும்போது வி வில் கெட் 35,000 டோட்டல். அண்ட் டெபிட் சைடில் ஒன்றுமே இல்லை, 14,000 rupees தான் இருக்குது. ஸோ 35,000 minus 14,000 is equal to 21,000. டெபிட் சைடில் தான் கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ 21,000 டெபிட் சைடில் போட்டுடணும். ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறோன்னா to debtors account. So to debtors account is nothing but the bills accepted. So bills receivable account இருந்தாலே கண்டிப்பாக ஒரு bills accepted transaction நடந்திருக்கும். ஸோ அதனால தான் to debtors account 21,000 which is the balancing figure, that is bills accepted. So ஆக்சுவலாக bills accepted ஓட journal entry என்ன, bills receivable account to debtors account. ஸோ அந்த journal entry பார்க்கும்போது to debtors accountனு வருது, to 21,000. இது கொஷனில் கொடுக்கல, பட் டியூ டு த பேலன்சிங் ஃபிகர் we are interpreting like this. So this is the debtors account ledger. So debtors account ஓட opening and closing கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So debtors opening balance is 28,000 and closing balance is 24,000. And debtors account is the debit balance, so of course opening balance should be in debit side, so 28,000. And opening balance debit side வந்ததால closing balance credit side la தான் வரும். So by balance carried down 24,000 is the closing balance of debtors account. So next question என்ன கொடுத்திருக்காங்க, cash received from debtors 2 lakhs. Cash account debit to debtors account credit. So அதனால credit side la by cash 2 lakhs னு போட்டிருக்கும். And next is discount allowed. அதுக்குண்டான journal entry என்ன, discount allowed to debtors account. Discount allowed rupees is 1,000 rupees. So of course அந்த journal entry படி பார்க்கும்போது discount allowed வந்து by discount allowed credit sideல போடுறோம். So 1,000 rupees. So next is bad debts. So bad debts ஓட journal entry என்ன, so bad debts account debit to debtors account credit. So bad debts ஓட amount வந்து 3,000. So அந்த journal entry படி பார்க்கும்போது கூட bad debts will come under credit side. So by bad debts 3,000 rupees. So next is sales return. அதுக்கு இன்னொன்று பேர் return inwards. Return inwards account debit to debtors account credit. So அந்த journal entry படி பார்க்கும்போது return inward will come under the credit side 5,000 rupees. Bills receivable dishonored 4,000 rupees. So இந்த transaction உண்டான journal entry என்ன, debtors account debit to bills receivable account credit. ஸோ இதில் debtors account இன்வால்வ் ஆனதால் இந்த டிரான்சாக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் to bills receivable அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் போட்டுறோம் 4,000 rupees. இப்போ இந்த பை bills receivable இருக்குல்ல 21,000 rupees. ஸோ அது எங்கேருந்து வந்திருக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குண்டான ரீசன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டோம்ல லெட்ஜர். ஸோ அதில் ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்தது 21,000, தட் இஸ் டூ டெட்டாஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதில் டெட்டாஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த எடுத்து அப்படியே டெட்டாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரில் போட்டுடுறோம். ஸோ அதனால் கிரெடிட் சைடில் போட்டுறோம் பை பில்ஸ் ரிசீவபிள் 21,000. ஏன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டெட்டாஸ் வந்து டெபிட் சைடில் வந்தது. ஸோ அதனால் கரஸ்பாண்டிங்காக டெட்டாஸ் அக்கௌண்ட்டை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை
credit side போட்டுரும். So by bills receivable 21,000. This 21,000 denotes that bills receivable accepted. So இப்போ credit side எல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணால் we will get 2,54,000 rupees and debit side ஆட் பண்ணால் we will get 28,000 plus 4,000 we will get 32,000 rupees. So the 2,54,000 minus 32,000 we will get 2,22,000 rupees as a balancing figure in the debit side. And debit side தான் deficiency இருக்குது. So debit side பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை என்னவா இன்டர்பிரேட் பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸாக இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ அதனால் credit sales எடுத்துக்கிறோம். So this is the debtors account ledger. Next is this is bills payable account and debit side and credit side. So opening balance and closing balance questionல பார்க்கலாம். So bills payable 8,000 as a opening balance and 15,000 as the closing balance. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ஒரு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயும் கிரெடிட் சைடில் தான் இருக்கும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 8,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வந்ததால் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரும். ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் 15,000. திஸ் இஸ் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு கொடுத்துருவாங்க கேஷ் பெய்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ கேஷ் இதுக்கு என்ன அர்த்தம்னா பில்ஸ் பேயபிள் எவ்வளோ கேஷ் பே பண்ணியிருக்கோங்கன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் 10,000 rupees. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போட்டுருணும். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 rupees ஆன் தி டெபிட் சைட். ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ டெபிட் சைடில் ஆட் பண்ணும்போது we will get 25,000 and credit சைடில் பார்க்கும்போது we will get 8,000 rupees. ஸோ 17,000 is the deficiency amount on the credit side. ஸோ அதனால் 17,000 is the balancing figure. ஸோ அதை நம்ம பை creditors அக்கௌண்ட்னு போட்டுறோம். ஸோ இது என்னவா இன்டர்பிரேட் பண்ணுறோன்னா பில்ஸ் அக்செப்டட் பை அஸ். ஸோ creditors நமக்கு ஒரு பில்ஸ் பேயபிள் கொடுப்பாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதனால தான் பில்ஸ் பேயபிள் உருவாகுது. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பை கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போட்டுடுறோம். ஸோ தட் இஸ் 17,000. ஸோ திஸ் இஸ் தி லெஜர் அக்கௌண்ட் ஆஃப் தி பில்ஸ் பேயபிள். ஸோ இது வந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் லெஜர் அண்ட் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட். ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொஷினில் பார்க்கலாம் ஆஃப் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ கொஷினில் வந்து கிரெடிட்டாஸ் 16,000 opening balance and 32,000 closing balance. So creditors is the credit balance. So அதனால் opening balance வந்து credit sideல தான் வரும். So by balance brought down 16,000. So opening balance credit sideல வந்ததால் closing balance debit sideல தான் வரும். To balance carry down 32,000 closing balance. And next வந்து cash paid to creditors which is 1,60,000. So the journal entry என்ன creditors account debit to cash account credit. ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது இந்த டு கேஷ் பெய்ட் அதாவது டு கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போட்டுரும் 1,60,000. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். 2,000 rupees. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் கிரெடிட். ஸோ 2,000 rupees. ஸோ அதுபடி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 2,000 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட். ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்ன, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி creditors account debit to return outward account credit 6,000 rupees. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது டு ரிட்டர்ன் அவுட்வர்ட் வந்து டெபிட் சைடில் போகணும் 6,000 rupees. ஸோ இந்த டூ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு 17,000 இருக்குல்ல. ஸோ அது எப்படி வந்ததுன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் லெஜர் முன்ன போட்டோம்ல. ஸோ அதில் பேலன்சிங் ஃபிகர் 17,000 rupees கிரெடிட் சைடில் வந்தது. தட் இஸ் பை கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் 17,000. ஸோ அந்த 17,000 அப்படியே எடுத்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில் போட்டுடுறோம். ஸோ இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து எங்கே பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைடில் வருது. ஸோ அப்வியஸாக கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில் டெபிட் சைடில் தான் வரும். அதனால் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டுறோம் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 17,000. ஸோ இந்த 17,000 இஸ் இது என்ன மாதிரி எடுத்துக்கிறோம், பில்ஸ் அக்செப்டட் பை அஸ். ஸோ இப்போ எல்லா அமௌண்ட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ டெபிட் சைடில் we will get 2,17,000 and credit சைடில் we have only 16,000 rupees. So 2,17,000 minus 16,000 we have the deficiency of 2,01,000 rupees in the credit side. ஸோ அது என்னவா இன்டர்பிரேட் பண்ணுறோம், பை பர்ச்சேஸ் பை கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக
பேலன்சிங் ஃபிகராக எடுத்துக்கிறோம். ஸோ 2,01,000 இஸ் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ ஆக்சுவலாக கிரெடிட் பர்ச்சேஸோட ஜேர்னல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் நம்ம அப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி லெஜர் அக்கௌண்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். ஸோ கொஷினில் அவங்க டோட்டல் சேல்ஸும் டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ், ஸோ கொஷினில் கேஷ் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60,000. ஸோ 60,000 அண்ட் கிரெடிட் சேல் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம்ல 2,22,000. Credit sales is 2,22,000. So ரெண்டு ஆட் பண்ணால் we will get 2,82,000 as the total sales. So next நம்ம total purchase கண்டுபிடிக்கணும். So total purchase is equal to cash purchase plus credit purchase. So கொஷினில் cash purchase எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் cash purchase 40,000 rupees. அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ பேலன்சிங் ஃபிகராக. ஸோ அது வந்து 2,01,000 rupees. ஸோ அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ் இஸ் equal to 2,01,000 rupees. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் we will get 2,41,000 rupees as total purchase. So we have found total sales and total purchase by preparing the ledger accounts. ஸோ இப்போ நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ மிஸ்டர் பி மெயின்டைன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இதை பாயிண்ட்ஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. So first transaction, cash deposited in bank 3,500 rupees, dividend on personal account deposited to bank rupees 250, and tuition fees of his son paid by check rupees 4,500, and rent paid by check rupees 9,000, cash received from debtors 52,500, paid to creditors rupees 40,025 rupees, and salary paid in cash 9,000 rupees, transportation paid in cash 2,750 rupees, office electricity paid in cash rupees 6,600, and electricity house in cash rupees 7,200, and general expenses in cash rupees 890. So இப்போ receipts and payments happened during the period பார்த்தோம். ஸோ இப்போ closing balance and opening balance, so particulars 31st March 2012 and 31st March 2013. So 2012 is opening and 2013 is closing. So stock, opening, closing balance, bank, cash, debtors, creditors, investments. So இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா, மிஸ்டர் பி ட்ராஸ் 6,000 rupees from bank monthly and some debtors deposit checks directly in bank. So prepare a P&L and balance sheet for 31st March 2013. ஸோ டேரெக்டாக ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெஜர் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் கேஷ் டெபாசிட்டட் இன் பேங்க் rupees 3,500. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் வந்து நம்ம கையில் விட்டு போகிறது அண்ட் பேங்க் வந்து அந்த கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜேர்னல் என்ட்ரி இஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நெக்ஸ்ட் போட்டிருக்கு. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குண்டான லெஜரை பார்க்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட், ஸோ இந்த என்ன பண்ணுறோம், டு கேஷ் அக்கௌண்ட் 3,500ன்னு இங்கே போட்டுடுறோம். இந்த பென்சில் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இந்த அண்டர்லைன் பண்ணியாச்சு, டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட்னு போட்டுரும் 3,500 rupees. இது அண்டர்லைன் பண்ணிடலாம். இதுவும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் ஆன் பர்சனல் அக்கௌண்ட் டெபாசிட்டட் டு பேங்க் rupees 250. ஸோ டிவிடெண்ட் ஆன் பர்சனல் அக்கௌண்ட், இங்கே பர்சனல் அக்கௌண்ட்னா இஸ் நத்திங் பட் தி பிஸ் அக்கௌண்ட். ஸோ பி இஸ் வாட், ஓனர், அதாவது ப்ரொப்ரைட்டர். ஸோ ப்ரொப்ரைட்டர் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதனால் இந்த டிவிடெண்ட் வந்து இந்த ஓனருக்கு சொந்தமானது, ஆனால் அதை போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரின்னு பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ டெபாசிட்டட் டு பேங்க்னாலே பேங்க்குக்கு ஒரு காசு வருது, அதனால் பேங்க் அக்கௌண்ட்னு போட்டுறோம். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்னா காசு வந்து அந்த இது ஆக்சுவலாக ஓனர் காசு ஆனால் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் கிவர், ஸோ அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடுறோம். அதுக்குண்டான லெஜர் இங்கே பேங்க்கும் கேபிட்டலும் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது டூ கேபிட்டல் அக்கௌண்ட், ஐ மீன் டெபிட் சைடில் போட்டுடணும்.
இன் பேங்க் லெட்ஜர். ஸோ இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் தி இன்னொரு அக்கௌண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் தி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து என்ன, இது வந்து டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ என்ன அந்த ஜேர்னல் என்ட்ரி சொன்னோம்ல, ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பை பேங்க் அக்கௌண்ட் 250 rupees ஆன் தி கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ இதையும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர்லைன் பண்ணது எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். மூணாவது டிரான்சாக்ஷன் என்ன, டியூஷன் ஃபீஸ் ஆஃப் ஹிஸ் சன் பெய்டு பை செக் ₹4,500. அவங்க பையனுக்கு தான் பே பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ட்ராயிங்ஸ். ஸோ அன்னொன்று பெய்டு பை செக் கொடுத்துருக்காங்க. செக்னாலே பேங்க்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எப்பயுமே டெபிட்டில் தான் வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஏன் கிரெடிட் வருதுன்னா, ஸோ பேங்க்லேருந்து நம்ம காசு விட்டு போகிறது. ஸோ அதனால் டூ பேங்க் அக்கௌண்ட். லெஜர் பார்க்கலாம். இங்கே என்ன இன்வால்வ் ஆகிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது, ஸோ பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதனால் பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போட்டுரும். ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் டியூஷன் ஃபீஸ்னு போட்டுருங்க, போஸ்ட் இன் கிரெடிட் சைட். ஸோ இன்னொன்று அக்கௌண்ட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். நான் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக போடல, நான் கேபிட்டல்லே போட்டுருவேன். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதனால் டூ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 4,500 போட்டேன். ஸோ இதையும் நான் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ரெண்ட் பெய்டு பை செக். ஸோ செக்னாலே பேங்க் ₹9,000. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ரெண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ அக்கார்டிங் டு கோல்டன் ரூல், டெபிட் இஸ் தி எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் பேங்க்லேருந்து காசு விட்டு போகிறது. ஸோ இட் இஸ் பேங்க் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ அதனால் டூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பை ரெண்ட்டுன்னு கிரெடிட் சைடில் போட்டுரும் ₹9,000. இன்னொன்று அக்கௌண்ட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் நாங்கள் இது லெஜர் போட வேணாம், அது டேரெக்டாக P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் அபவுட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 52,500. இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் நமக்கு வருது. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிடுறோம். அண்ட் டெட்டாஸ் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். கிரெடிட் தி கிவர். ஸோ அதனால் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம லெஜர் பார்க்கலாம். இங்கே கேஷ் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ this is a debit and this is the credit side. So two debtors debit சைடில் போட்டுரும் 52,500. ஸோ இதுக்கு அண்டர்லைன் பண்ணிடலாம். அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா டெட்டாஸ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ டெட்டாஸ் அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பை கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் போட்டு 52,500ன்னு போட்டுறோம். ஸோ இதையும் போஸ்ட் பண்ணியாச்சு. So next transaction is paid to creditors ₹40,025. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஆக்சுவலாக இல்லை பை செக்கா பை கேஷான்னு ஒன்றும் போடல. ஸோ ஐ அஸ்யூம் இட் அஸ் பை செக்குன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு கேஷ்ன்னு வச்சுக்கினா கூட நீங்கள் கேஷ்னு வச்சுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் அன் அஸ்யூம்ஷன். ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ கிரெடிட்டாஸ் ஸோ இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அக்கார்டிங் டு கோல்டன் ரூல். பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர். ஸோ கிரெடிட்டாஸ் பணத்தை வாங்கிக்கிறாங்க அண்ட் பேங்க் வந்து நமக்கு காசு நம்மளை விட்டு போகுது. ஸோ அதனால் டூ பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஆக்சுவலாக பேங்க் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் அண்ட் கிரெடிட்டாஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் லெஜரில் பை கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ₹40,025 கிரெடிட் சைடில் போட்டுடுறோம். ஸோ அடுத்தது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது டூ பேங்க் அக்கௌண்ட்னு டெபிட் சைடில் போட்டுறோம் ₹40,025 இன் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் லெஜர். ஸோ சேலரி பெய்ட் இன் கேஷ் ₹9,000. ஸோ இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ சேலரி இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ கோல்டன் ரூல் படி பார்க்கும்போது டெபிட் த எக்ஸ்பென்சஸ். ஸோ கேஷால் பே பண்ணுறதால் கேஷ் நம்மளை விட்டு போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ அதனால் பை சேலரி அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போட்டுடுறோம் ₹9,000. ஸோ ஆக்சுவலாக சேலரி அக்கௌண்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் சேலரி அக்கௌண்ட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதனால் டூ சேலரி அக்கௌண்ட் டெபிட் சைடில் 9,000ன்னு P&L அக்கௌண்ட்டில் போட்டுறோம்.
நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்ட் ட்ரான்சாக்ஷன் போட்டோம்ல, ஸோ அதுக்கு P&L போட மறந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்து P&L அக்கௌண்ட்டில் 2 ரெண்ட்டுன்னு 9,000ன்னு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெய்ட் இன் கேஷ் ₹2,750. ஸோ இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இங்கே கேஷ் அக்கௌண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜரில் பை டிரான்ஸ்போர்ட் அக்கௌண்ட் 2,750. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்கௌண்ட் தனியாக லெஜர் போடலை. ஸோ அதனால் P&L அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக போட்டுறேன். ஸோ அதனால் P&L அக்கௌண்ட்டில் ஜேர்னல் என்ட்ரி படிப்பாங்க டிரான்ஸ்போர்ட் அக்கௌண்ட் 2,750ன்னு போட்டுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் எலக்ட்ரிசிட்டி பெய்ட் இன் கேஷ் ₹6,600. ஸோ இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம் அண்ட் கேஷ் அஃப்கோர்ஸ் கிரெடிட் பண்ணுறோம் பிகாஸ் இட் இஸ் அ பேமெண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜரில் ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போட்டுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்னு தனியாக லெஜர் போடலை. ஸோ அதனால் P&L அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் சைடில் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்னு போட்டுரும் 6,600. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிசிட்டி ஹவுஸ் பெய்ட் இன் கேஷ் ₹7,200. ஸோ இந்த இடத்துல ஹவுஸ்ன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி காசு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்சனல் எக்ஸ்பென்சஸ் லைக் அ ட்ராயிங்ஸ். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜரில் பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கிரெடிட் சைடில் போட்டுடணும் ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது 7,200. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக லெஜர் போடல. ஸோ அதனால் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி லெஜர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஜேர்னல் என்ட்ரி கேபிட்டல் அக்கௌண்ட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால் அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது 2 ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி 7,200 டெபிட் சைடில் போட்டுறேன் கேபிட்டல் அக்கௌண்ட் லெஜரில். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் கேஷ் ₹890. ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், அதனால் டெபிட் பண்ணுறோம். அண்ட் கேஷ் இஸ் பேமெண்ட், அதனால் கேஷை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் கேஷ் அக்கௌண்ட் லெட்ஜரில் அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போட்டுடுறோம். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்ஸும் தனி லெஜர் போடலாம். அதனால் P&L அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இன் டெபிட் சைட் ஆஃப் P&L அக்கௌண்ட் டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ₹890. ஸோ கொஷினில் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் பி ட்ராஸ் 6,000 ஃப்ரம் பேங்க் மந்த்லி. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது, பி வந்து அவங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக மாதம் 6,000 எடுத்துக்கிறாங்க. ஸோ பர்சனல் எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் இட்ஸ் ட்ராயிங். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பார்த்துடலாம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆனதால் ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்னு credit side of bank account ledgerல போட்டுறோம். ஸோ மந்த்லி 6,000 6,000 into 12 we will get 72,000 rupees. ஸோ இந்த இடத்துல ட்ராயிங்ஸ்னு தனி லெஜர் போடல, அதனால் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி போட்டோம். ஸோ அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 2 ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கேபிட்டல் அக்கௌண்ட் லெஜரில் டெபிட் சைடில் போட்டுறோம் 72,000 rupees. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சில அசட்டும் அப்புறம் கிரெடிட்டார்ஸ் அதாவது லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரில் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸாக போட்டுறோம். பேங்க்கு ஸோ 55,500 ஓப்பனிங் பேலன்ஸ், 20,500 க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் லெஜரில் இது பேங்க் அக்கௌண்ட் சில டெபிட் பேலன்ஸ், ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் தான் வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வந்ததால க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் தான் வரும். ஸோ இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கேஷ் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். ஸோ 10,850 ஓப்பனிங் பேலன்ஸ், 10,500 க்ளோசிங் பேலன்ஸ். இதையும் அந்தந்த லெஜரில் போட்டுடலாம். அண்ட் டெட்டாஸ் இஸ் ஆல்சோ டெபிட் பேலன்ஸ். ஆனால் 16,800 வந்து டெபிட் சைடில் வரும் அந்த டெட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில். அண்ட் 14,800 இஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ், அதனால டெட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில் கிரெடிட் பேலன்ஸ் தான் வரும். ஒரு கிரெடிட்டாஸ் இஸ் அ கிரெடிட் பேலன்ஸ், அதனால் 15,600
credit side வரும் of the creditors account ledger and 22,800 is a closing balance அதனால debit side of the creditors account ledgerல வரும். So investments is a debit balance ஏன்னா இது ஒரு asset. ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எந்த இதுக்குண்டான லெஜர் போட மாட்டோம் ஏன்னா எந்த சேஞ்சும் இல்லை. 15,000 ஓப்பனிங்கும் சேமாக இருக்குது, க்ளோசிங்கும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் எந்த லெஜரும் போடலை. ஸோ இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குண்டான செப்பரேட் பேலன்ஸ் ஷீட் போடணும் வித் ஹெல்ப் ஆஃப் 31st March 2012. ஸோ இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் அதாவது இந்த 2012 காலம் இருக்குல்ல அந்த வேல்யூஸை பேலன்ஸ் ஷீட்டாக போட்டுடலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் 31st March 2012. ஸோ கொஷினில் 2012 காலம் கீழே என்னென்னலாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே கரஸ்பாண்டிங்காக போட்டுருணும். ஸோ அசட் சைட்லாம் ஸ்டாக், பேங்க், கேஷ், டெட்டாஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் போட்டுட்டோம். அண்ட் லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் இஸ் 15,600. ஸோ அசட் சைடில் வந்து வி வில் கெட் 1,40,650 அண்ட் கிரெடிட்டாஸில் 15,600. ஸோ ரெண்டுமே டேலியால். ஸோ என்ன டெஃபிஷியன்சி வந்து 1,25,050 rupees அண்ட் கன்சிடர் இட் அஸ் அ பேலன்சிங் ஃபிகர் அண்ட் கன்சிடர் இட் அஸ் அ ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சதால கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸில் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் தி கிரெடிட் பேலன்ஸ். அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் எப்பயுமே கிரெடிட் சைடில் தான் வரும். தட் இஸ் 1,25,050. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதுதான். ஸோ அதை நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஆட் பண்ணுறோம் அண்ட் கிரெடிட் சைடு ஆட் பண்ணுறோம். கிரெடிட் சைடில் 1,46,025 வருது அண்ட் டெபிட் சைடில் கொஞ்சம் அதோட கம்மியாக வருது. ஸோ ரெண்டையும் டேலியால் எவ்வளோ டெஃபிஷியன்சி வருது 86,775 டெஃபிஷியன்சி வருது. ஸோ அதை வந்து நான் 2 debtors which is a balancing figure. ஸோ ஏன் 2 debtors போடுறேன்னா ஸோ நோட்ஸில் கொடுத்துருக்காங்க சம் debtors deposit checks directly in bank. 2 debtorsனு போட்டிருக்கேன் பேலன்சிங் ஃபிகராக. ஸோ இது ஆக்சுவலாக இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா அந்த சம் debtors deposit checks directly in bank அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா டெட்டாஸ் இஸ் அ கிவர் அதனால் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ நம்ம காசு வருது பேங்க்கில். ஸோ அதனால் பேங்க்குக்கு டெபிட் பண்ணுறோம். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் லெஜரில் 2 debtors அக்கௌண்ட்னு பேலன்சிங் ஃபிகராக எடுத்துருக்கோம் 86,775. ஸோ இந்த டெட்டாஸ்னு வந்திருக்கு. ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி படி பார்க்கும்போது பேங்க் டு டெட்டாஸ் அக்கௌண்ட் லெஜரில் பேங்க் வந்து கிரெடிட் சைடில் போட்டுருணும் 86,775. இப்போ எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டெட்டாஸ்லேயும் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டும் டேலியால் அதாவது இங்கே கிரெடிட் சைடில் 1,54,075 rupees வருது. பட் டெபிட் சைடில் வி வில் கெட் 16,800. ஸோ டெஃபிஷியன்சி 1,37,275 டெபிட் சைடில் வருது. அதனால் 2 சேல்ஸ்னு போட்டுறோம். ஸோ அது வந்து 2 சேல்ஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்தால் தட் இஸ் அ கிரெடிட் சேல்ஸ். ஸோ அதனால் அது ஒரு பேலன்சிங் ஃபிகர் 1,37,275. ஸோ இங்கே சேல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால இதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். அதாவது 1,37,275 rupees. ஸோ ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டால் தான் P&L அக்கௌண்ட் போட முடியும். ஸோ அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் கிரெடிட் 1,37,275 இப்போ கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் அக்கௌண்ட் லெஜரில் எல்லா அக்கௌண்ட்ஸும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டெபிட் சைடில் வி வில் கெட் 63,350 அண்ட் கிரெடிட் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டெஃபிஷியன்சி ஆஃப் 22,910. இந்த 22,910 நம்ம கேஷ் பர்ச்சேஸாக இன்டர்ப்ரெட் பண்ணிக்கிறோம் அஸ் அ பேலன்சிங் ஃபிகராக. ஏன் கேஷ் பர்ச்சேஸாக இன்டர்ப்ரெட் பண்ணுறோன்னா ஏன்னா டெஃபிஷியன்சி எந்த பக்கத்தில் இருக்குது கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் கேஷ் பர்ச்சேஸ்னு எடுத்துக்கிறோம். இன்கேஸ் டெபிட் சைடில் டெஃபிஷியன்சி இருந்தால் கேஷ் சேல்ஸ்னு எடுத்துப்போம். கிரெடிட் சைடில் டெஃபிஷியன்சி இருந்ததால் பை பர்ச்சேஸ்னு போட்டுக்கிறோம் அஸ் அ பேலன்சிங் ஃபிகர் 22,910. ஸோ இங்கே பை கேஷ் பர்ச்சேஸ் ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் லெஜரில் தானே பர்ச்சேஸ் வருது. ஸோ அதனால் கேஷ் பர்ச்சேஸ். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் இன்வால்வ் ஆனதால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன போட்டிருக்கோம் 2 பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் 2 பர்ச்சேஸ் கேஷ் வந்து 22,910 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் அண்டர்லைன் பண்ணிட்டோம். ஸோ டெபிட் சைடில் பார்க்கும்போது வி வில் கெட் 60,825 டெபிட் சைடில் அண்ட் கிரெடிட் சைடில் 15,600 தான் இருக்குது. ஸோ 47,225 டெஃபிஷியன்சி இருக்குது இந்த கிரெடிட் சைட் ஆஃப் தி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ அதை நம்ம என்னவா பேலன்சிங் ஃபிகராக கன்சிடர் பண்ணுறோம் கிரெடிட் பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் பை பர்ச்சேஸ்.
ஸோ கிரெடிட்டார்ஸ் கடையில் பர்ச்சேஸ் வந்து அது கன்சிடர்ட் அஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆனால் 47,225. ஸோ இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்னு இன்வால்வ் ஆனாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுருணும். ஸோ 2 பர்ச்சேஸ் கீழே கிரெடிட்னு போட்டு 47,225 போட்டுரும். ஏற்கனவே கேஷும் போட்டு ஸோ அதுக்கும் சேர்த்து அண்டர்லைன் பண்ணிடுறேன். ஓகே, அண்டர்லைன் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்னு ஒரு பர்டிகுலர்ஸில் 2012க்கும் 2013 கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுபடி ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதையும் போஸ்ட் பண்ணியாச்சு. Opening stock will be come under debit side of trading account and closing stock will come under credit side of the trading account. லாஸ்ட் இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்துறோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எல்லா ட்ரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ க்ரெடிட் சைடில் என்ன ஆகுது 1,25,300 டோட்டல் வருது அண்ட் டெபிட் சைட்லேயும் சில டோட்டல் வருது. ஸோ ரெண்டையும் டேலி ஆகலை. ஸோ என்ன டெஃபிஷியன்சி வருதுன்னா 41,600 டெபிட் சைட் ஆஃப் தி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ இந்த 41,600 பேலன்சிங் ஃபிகர். ஸோ இது என்னவா இன்டர்பிரேட் பண்ணுறோன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் பேலன்ஸ் கேரிட் ஆன் 41,600. ஸோ இது அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் போட்டால் போதும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். கிரெடிட் சைடு எல்லாமே ஆட் பண்ணால் we will get 1,59,775. ஸோ டெபிட்லேயும் சில ஆட் பண்ணுவோம் அண்ட் ரெண்டு டேலி ஆகாது. ஸோ we will get an deficiency of 47,140. ஸோ டெபிட் சைட் ஆஃப் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ அந்த என்ன கன்சிடர் பண்ணிப்போம், 2 கிராஸ் ப்ராஃபிட்னு கன்சிடர் பண்ணிப்போம். இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படியே P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பை GP. GP means gross profit. By gross profit 47,410. ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் தி P&L அக்கௌண்ட். ஸோ முன்னே எல்லாம் எக்ஸ்பென்சஸ்லாம் போஸ்ட் பண்ணோம்ல P&L அக்கௌண்ட், அது எல்லாம் இது தான், அதையும் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டும் டேலியால் ஸோ வில் கெட் அன் டெஃபிஷியன்சி ஆஃப் 18,900 இன் தி டெபிட் சைட் ஆஃப் தி P&L அக்கௌண்ட். அதை என்னவா எடுத்துக்கிறோம், நெட் ப்ராஃபிட் ஆஃப் P&L அக்கௌண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st March 2013 கொஷினில் கொடுத்தாங்கல்ல. ஸோ இது 2012 க்ளோஸ் ஓப்பனிங் 2013 க்ளோசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் 2012 இக்னோர் பண்ணிட்டு 2013க்கு உண்டான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுடலாம். ஸோ இதுதான் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் 2013. ஸோ ஸ்டாக், பேங்க், கேஷ், டெட்டாஸ், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் 2013 கொஷினை கம்பேர் பண்ணி வேல்யூஸை போட்டுரும். அண்ட் கிரெடிட்டாஸ் கூட 22,800ன்னு போட்டுரும். ஸோ இந்த கேபிட்டல் இருக்குல்ல 41,600, இது எப்படி கண்டுபிடிச்சோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த பேலன்ஸ் எடுத்து போட்டுரும். அண்ட் நெட் ப்ராஃபிட்னு இப்போ கண்டுபிடிச்சோம்ல P&L அக்கௌண்ட்டில், ஸோ 18,900 அந்த கிரெடிட் சைடில் போட்டுரும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணால் we will get an tally amount of 83,300 both liability side and the asset side. ஸோ இதில் எந்த பேலன்சிங் ஃபிகரும் இல்லை. P&L போட்டாச்சு, பேலன்ஸ் ஷீட் போட்டாச்சு. ஸோ the sum is over. ஸோ ஆக்சுவலாக ஸ்டாக் அக்கௌண்ட்டுன்னு தனி லெஜர் போட வேணாம், ஏன்னா ஸ்டாக்குக்கு உண்டான எந்த டிரான்சாக்ஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஸ்டாக்கு அக்கௌண்ட்டுன்னு தனி லெஜர் போட வேணாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லேயும் டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரதுக்கு மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.